Hi students, welcome to our channel. நாம இப்ப பார்க்க போறது lesson 2ல இருந்துட்டு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்லாம் பப்ளிக்ல கேட்டிருந்த இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் அப்படிங்கிறது. டைபோரேன் வடிவமைப்பு. இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா pH இங்க இருக்கிறதுலாம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் 1s 1s போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் ஹைட்ரஜன் இது. இப்போ பார்த்தோம்னா ரெண்டு pH2 யூனிட்ஸும் சென்டர்ல யாரால கனெக்ட் ஆயிருக்கு? ஹைட்ரஜன் அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறதுனால கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ பார்த்தோம்னா 2pH2 units connected by bridging hydrogen. ஓகேவா? இரண்டு pH2 அந்த தொகுதியை எதனால இணைக்கப்பட்டிருக்கு? ரெண்டு ஹைட்ரஜன் பாலத்தினால இணைக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிருக்கு, அதனாலதான் அதை நம்ம பிரிட்ஜின்னு சொல்றோம், பாலம்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப டோட்டலா எத்தனை pH யூனிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8. செகண்ட் பாயிண்ட் இதுதான். டோட்டலா எத்தனை pH யூனிட்ஸ் இருக்கு? 8 இது இருக்கு. ஸோ pH இது தொகுதி எத்தனை இருக்கு? 8 இது காணப்படுது இதுல. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் இதுல வந்துட்டு பார்த்தோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் டோட்டலா 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? அதாவது இணைதிறன் எலக்ட்ரான் மொத்தமா 12 எலக்ட்ரான் இருக்கு. ஒரு பிணைப்பு உருவாக்கணும்னா நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. இங்க மொத்தம் எத்தனை இது பாண்ட் உருவாக்க வேண்டியிருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 யூனிட் இருக்கனால 8 பாண்ட் உருவாக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவை? 16 எலக்ட்ரான் நீடு, 16 எலக்ட்ரான் தேவை. ஆனா நம்மகிட்ட எத்தனை தான் இருக்கு? 12 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா 12 எலக்ட்ரான்ஸ்ல இந்த சைட்ல இருக்கக்கூடிய 4 இது வந்துட்டு கோவலன் பாண்டா, அதாவது 8 எலக்ட்ரான்ஸ் வந்து சைட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. கோவலன் பாண்ட் மூலமா ஷேர் பண்ணிக்குது. கோவலன் பாண்ட் மீன்ஸ் இதுவும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இதுவும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ ஈக்குவல் ஷேரிங்னால பாண்டை உருவாக்கிடுது. ஸோ அப்போ பார்த்தோம்னா என்ன ஆயிருது? 4 இது மூலமா கனெக்ட் ஆயிருது. ஸோ அப்போ என்ன ஆயிருதும் 8 எலக்ட்ரான்ஸ் இதுல முடிஞ்சுச்சு. 4 கோவலண்ட் இதை உருவாக்குறதுனால 4 சகப்பிணைப்பு உருவாக்குறதுனால 8 எலக்ட்ரான் முடிஞ்சு. ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 4 எலக்ட்ரான்ஸ் ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸை மட்டும் யார் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த இதை உருவாக்குறதுக்கு pH பிணைப்பை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. அதனாலதான் நம்ம இதை என்ன சொல்றோம்? PHB பாண்ட் உருவாக்குறதுக்கு இது யூஸ் ஆயிக்குது. ஸோ அதனால இது என்ன சொல்லுவோம்னா 2 சென்டர்ட் 3 எலக்ட்ரான்ஸ் இது. ஓகேவா? சாரி, 2 எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணிக்குது. இதுக்கு 2 எலக்ட்ரான், இதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் காமனா யூஸ் பண்ணிக்குது. மொத்தமா 4 இது இருக்கு, 8 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஆனா 4 என்ன பண்ணிக்குது? அதுல பாதியா இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்ஸ் மட்டுமே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு பாண்டை உருவாக்குறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? 3 சென்டர் 2 எலக்ட்ரான் சொல்றோம். ஏன்னா இது ஒரு போரான், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு போரான். ஸோ PHB அதனால 3 சென்டர் 2 எலக்ட்ரான் இது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதாவது 3 மைய 2 எலக்ட்ரான் சொல்றோம். இந்த 2 PHB இது வந்து என்ன பண்ணிக்குது? இந்த 4 எலக்ட்ரானை பயன்படுத்தி பாண்டை உருவாக்கிக்குது. ஓகேவா? இதான் இதுல உள்ள கான்செப்ட். நெக்ஸ்ட் இதுல சென்டர்ல இருக்கக்கூடிய போரான் வந்து என்ன நேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா sp3 இனக்கலப்பு. இப்ப இங்க பார்த்தோம்னா இங்க மட்டும் நான் ஒரு எலக்ட்ரான்ஸ் வேற வேற கலர்ல போட்டிருக்கேன். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இதா இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன? கம்ப்ளீட்லி ஃபில்டு இது. இதுல வந்துட்டு sp3 இருக்கு. பினா மொத்தம் என்ன? எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும்? கம்ப்ளீட்டானா 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஆனா இங்க என்னதான் இருக்கு? அப்போ ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால இருக்கக்கூடிய இது பிளஸ் ஒரு 1s ஆர்பிட்டால இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் பிளஸ் என்னது ஒரு எம்டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய போரான்ல லாஸ்ட் இது அந்த 4th இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்டி ஆர்பிட்டாலா இருக்கும். ஸோ அந்த ஒரு எம்டி ஆர்பிட்டால் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பிணைப்பு உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட ஒரு ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்டால் 1s எலக்ட்ரான் இருக்கக்கூடிய இது ஹைட்ரஜன் பிளஸ் என்னது ஒரு எம்டி ஆர்பிட்டால். போரானோட அந்த 4th இது ஒரு எம்டி ஆர்பிட்டாலா இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பிணைப்பு உருவாக்கி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது இங்க 1s 1 தானே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதுவும் என்னன்னா ஹாஃப் ஃபில்டு ஹைட்ரஜன்.
அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு ஹாஃப் ஃபில்டு போரானோடது அண்ட் தென் ஒரு எம்டி ஆர்பிட்டால். ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த பிஹெச்பி பிணைப்பு உருவாகியிருக்கு. 3 மைய பிணைப்பு உருவாகியிருக்கு, 3 சென்டர்டு இது உருவாகியிருக்கு அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டைபோரின் வடிவமைப்புல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே. இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுக்கடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.